கதிர் வெடித்து புலம்புகிற கடல் கொதித்து சூடாற்ற முதுமிகு நிலப்பரப்பின் முதற்பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் நலம்படர்த்த தவிடரங்கே பொழுதலந்த நேரத்தினை புல்லறியும் பூமலர்ந்த நேரத்தினை வண்டறியும் சேய் பிறந்த நேரத்தினை தாயறிவாள் செந்தமிழே உன் பிறப்பை யார் அறிவார். பராசக்தி எதிர்பார்ப்பு சிவகார்த்தியனை விட இந்த டிபேட் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. 8 வரைக்கும் தாய்மொழி கல்வி, 8க்கு பிறகு இந்தி மொழி கல்வி. நீங்கள் இந்தி மொழியை எடுத்துவிட்டு அவர்களுடைய தாய்மொழியிலே கற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் ஒரு ஆணையை பிறப்பித்தால் நாங்கள் ஏற்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் ஏன் நீங்கள் அதில் உள்ள இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை, பொதிந்து கிடக்கிற அந்த ரகசியத்தை நீங்கள் ஏன் அறிய மறுக்கிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் சர்க்காரானாலும் சரி, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சர்க்காரானாலும் சரி, எந்த நிலையாக இருந்தாலும் மொழி திணிப்பை தமிழகம் ஏற்காது. தாயை மறுதளிப்பதும் தாய்மொழியை மறுதளிப்பதும் ரெண்டும் ஒன்றுதான். மறுதளித்துவிட முடியுமா? எங்கள் மொழியை, எங்கள் இனத்தை, எங்கள் பண்பாட்டை, எங்கள் நாகரிகத்தை, எங்கள் கலாச்சாரத்தை ஏன் நீங்கள் உங்கள் தமிழ் மொழியை மாத்திரம் பெரிதாக எண்ணி பேரின்பம் காணுகிறீர்கள் என்று சொன்னால் 3500 ஆண்டுகள் பழமைமிக்க இந்த மொழி கன்னடமும் கடிதருங்கும் கவின் விளையாரமும் துருவும் முன்னுதரத்து உதித்தெழுந்து ஒன்று பலவாகினும் ஆரியம்போல் உலக வழக்கடிந்து விடிந்து சிதையாவன் சீரிடமை சேன் மறந்து வாழ்த்துதுமே என்று மனோன்மணியம் சுந்தரனார் சிலாகித்து பேசினானே, அந்த மொழியில் என்ன குறை கண்டீர்கள்? அடிக்கடிக்க பந்து உண்ணுகிறது, அறுக்கறுக்க வைரம் உண்ணுகிறது. நீங்கள் எவ்வளவு எங்களை திரித்தாலும் நாங்கள் ஓங்கி உயரத்தில் நிற்போம். அதைத்தான் இந்த பராசக்தி காட்டுகிறது. தோளில் விழுந்த தோகை மயிலாய், கோளில் சிறந்த குடிர்சாய் திங்களாய், முறுக்கு உடைந்து மணக்கும் மலராய், சிறகுநீள் தத்தும் செங்காள் அன்னமாய், அமுத மொழிபகர் அழகின் பிம்பமாய், குமுத மடர்வெளி கமரும் கருங்குடல் வாழும் எழிலாய், வசந்த புலிலாய் திகழும் தமிழ் அன்னையை வணங்குகிறேன். செம்மைக்கும் செழுமைக்கும் திண்மைக்கும் உரிய தி டிபேட் என்கிற நிகழ்வு அரங்கின் மூலமாக அருமை தம்பி தினேஷ் அவர்களுடைய ஏற்பாட்டிலே உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய அரிய வாய்ப்பும் உயர்ந்த சந்தர்ப்பமும் எளியவன் சிறியவனுக்கு கிடைத்திருக்கிறது. நான் பெரிதும் மதிக்கின்ற, போற்றுகின்ற, பாராட்டுகின்ற வழக்குரைஞர் அருண்மொழி அவர்கள் இந்த மேடையிலே வீற்றிருக்கிறார்கள். அதைப்போல மதிநுட்பம் வினைத்திற்பத்துக்கும் உரிய ஆகச் சிறந்த எழுத்தாளர் கோவில் எழிலன் அவர்கள் இங்கு வீற்றிருக்கிறார்கள். இளைஞர் பெருமக்கள், சகோதரிகள் இங்கு வருகை தந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் உங்களை நான் வணங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சின்ன காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை என்று அழைக்கப்பட்ட பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்களால் தீ பரவட்டும் என்று இந்திய ஆதிக்க வெறியை வேரோடும் மண்ணோடும் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக தொடங்கிய அந்த தீ பரவட்டும் என்கிற மொழி போராட்ட உணர்வு இன்று நேற்றல்ல, சுதந்திரத்துக்கு முன்பாக இருந்து தொடங்கிய அந்த வேட்கை இன்னும் அந்த தீ கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நான் அரசியல் பேசவில்லை. பராசக்தியால் அறிமுகமானவர்கள் பராசக்தி படத்தை எடுக்கிறார்கள். அந்தளவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தீ பரவட்டும் என்கிற இந்த சிந்தனை ஊற்று நம்முடைய மொழி உணர்வை ஏற்படுத்திடல் வேண்டும் என்பதற்கான ஒன்றாகவே நான் கருதுகிறேன். நான் மதுரைக்கு அருகில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் என்னுடைய ஊர். அங்கிருந்து சென்னைக்கு படிக்க வருகிறேன், பச்சையப்பன் கல்லூரிக்கு. அங்கே தமிழ் பேராசிரியர் தட்சிணாமூர்த்தி ஐயா என்னுடைய கல்லூரி சேர்க்கைக்காக அவரிடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். அவர் சொன்னார், என்ன வேண்டும் என்று கேட்டார். முதல்வர் அனுப்பி வைத்தார், கல்லூரி முதல்வர். நான் இளங்கலை தமிழ் படிக்க வேண்டும் என்று சொன்னேன். என்னுடைய மதிப்பெண்ணை எடுத்து பார்த்தார். பார்த்த உடனே சொன்னார், இயற்பியல், வேதியியல், விலங்கியல், தாவரவியல், பியூர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, இதில் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸில் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கப்பா.
அதனால் உனக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேர்ந்துக்கோன்னார். இல்லையா, நான் தமிழ் தான் படிக்கிறேன் அப்படின்னு. அவர் சொன்னார், தமிழ் படித்தா சோறு கூட கிடைக்காதுப்பா. சொல்லுகிறவர் தமிழ் பேராசிரியர். அவர் வெறுப்பின் ஆழத்தில் அவர் உமிழவில்லை, வேதனையின் ஆழத்தில் அவர் சொல்கிறார். இல்லையா, தமிழ் தான் நான் படிக்கணும்னு விரும்புகிறேன். உடனே அவர் சொன்னார், என் மகனையே நான் இன்ஜினியரிங் தான்ப்பா சேர்த்துருக்கேன் அப்படின்னார். நீ கிராமத்துலேருந்து வந்திருக்க, கொஞ்சம் யோசனை பண்ணி 2 நாள் டயர் தர்றேன், யோசனை பண்ணி சொல்லு அப்படின்னார். 2 நிமிடம் கூட வேண்டாம், நான் தமிழ்தான் படிக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னேன். எங்களை தமிழ் உயர்த்தி இருக்கிறது. ஐநா மன்றத்திலும் நான் உரையாற்றியிருக்கிறேன். சிகாகோ உலகத்தமிழ் மாநாட்டிலையும் தலைமை தாங்கியிருக்கிறேன். கோலாலம்பூரில் இன்றைய பிரதமராக இருக்கிற அன்வார் இப்ராஹிம் அவர்களை வரவேற்று அந்த நிகழ்விலும் நான் தலைமையேற்றிருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் எளியவன், நான் தற்புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை, இந்த தமிழ் என்னை தமிழ் வளர்ச்சித்துறைக்கே அமைச்சராக்கியது. இந்த நேரத்தில் இது எதற்கு குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், ஒரு மொழி திணிப்பு என்பதை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் எப்படி இந்தி திணிக்க வேண்டும் என்று ஆசையும் அவாவும் தமிழ்நாட்டிலே ஏற்படுத்துகிறார்களோ, அதை போல தமிழை நீங்கள் உத்தரகாண்டிலும் உத்தரப்பிரதேசத்திலும் ஒரிசாவிலும் பீகாரிலும் சிக்கிமிலும் நீங்கள் தமிழை திணித்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். விருப்பப்பட்டு படிக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய ஆசையும் கூட. நான் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக பணியாற்றுகிற போது சொல் வங்கி, வேர்ல்ட் பேங்க் என்றே உருவாக்கி ஆகச்சிறந்த தமிழ் பேராசிரியர்கள் துணைவேந்தர்களை அழைத்து வாரந்தோறும் அந்த கூட்டம் நடத்தி ஆங்கில கலைச்சொற்களை உருவாக்கி 21 லட்சம் கலைச்சொற்களை புதிதாக உருவாக்கி தந்தோம். உதாரணமாக இன்புட் அவுட்புட் என்கிற ஆங்கில வார்த்தை, அது கணினி இருக்கிறது, அறிவியல் இருக்கிறது. ஆகவே அதற்குரிய சரியான தமிழ் சொல்லை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பேராசிரியர்களும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்போது ஒருவர் சொன்னார், வரவு செலவுன்னார். இது அமைச்சர் சப்ஜெக்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு. ஒருத்தர் உள்ளிறக்கம் வெளியேற்றம்னார். அது புரிய பெருசாக இருக்கே அப்படின்னு. நான் அமைச்சர், எங்கள் துறையில் பள்ளிக்கல்வியும் எங்கூட இருந்ததுனால, என்னுடைய துறையில் நான் அமைச்சராக இருந்ததுனால கூட்டம் அதிகமாக இருக்கும். நான் இந்த சொல் வங்கிக்கு போயிடுவோம். வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அமைச்சர் வந்த உடனே பேங்க்குக்கு போயிடுறாரு, அன்னன்னைக்கு வசூலை போட்டுருவார் வரைக்கும் பேங்க்கில் அப்படின்னு. ஆக புதிய புதிய சொற்களை, அப்போதான் உள்ளீடு வெளியீடு என்கிற சொல்லை நம்முடைய தமிழ் பேராசிரியர் திருமலை அவர்கள் சொன்னார்கள், துணைவேந்தர். இப்படி ஒவ்வொரு சொற்களையும் உருவாக்கிய அந்த குழு இந்த தமிழ்கூறும் நல்வகத்திற்கு மகத்தான பங்களிப்பை செய்திருக்கிறது. இப்போது தமிழகம் மாத்திரம் ஏன் இந்தி திணிப்பை கடுமையாக எதிர்க்கிறது என்கிற 1000 கேள்விகள் எழுந்திருக்கிறது. அது காங்கிரஸ் ஆனாலும் சரி, பாஜக ஆனாலும் சரி. எங்கள் அன்புக்குரிய வழக்குரைஞர் அருள்மொழி அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, யானாக வந்தாலும் மத்திய சர்க்காரிலே அமர்ந்து கொண்டால் எவரையெல்லாம் காலில் போட்டு மிதிக்கலாமோ அப்படியெல்லாம் ஆசைப்படுகிறார்கள் எல்லா இடங்களிலும். ஆனால் தமிழன் அப்படி அல்ல. நீங்கள் கூட கேள்வி கேட்கலாம், என்ன எல்லாம் மொழி தானே, எல்லாம் இந்தி ஒரு மொழி, தமிழ் ஒரு மொழி, ஆங்கிலம் ஒரு மொழி, எல்லாம் மொழி தானே, ஏன் நீங்கள் உங்கள் தமிழ் மொழியை மாத்திரம் பெரிதாக எண்ணி பேரின்பம் காணுகிறீர்கள் என்று சொன்னால், 3500 ஆண்டுகள் பழமைமிக்க இந்த மொழி. கீழடி நாகரிகம் என்பதை சொன்னார்கள். 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஊர். வைகைக்கரை நதி நாகரிகம் என்று சிந்துவெளி மொஹஞ்சதாரோ நாகரிகத்துக்கு இணையான நாகரிகங்களை கொண்டது நம்முடைய தமிழரினம். ரோமாபுரிய நாகரிகம்தான், சுமேரிய நாகரிகம்தான் நாகரிகங்களில் மிக மூத்த நாகரிகம். மொஹஞ்சதாரோ, பாபிலோனா மற்றும் இருக்கக்கூடிய பல்வேறு மொசபடோமியா, இப்படி பல்வேறு நாகரிகங்களுடைய வளர்ச்சி அடைந்திருக்கிற நாகரிகங்களில் தமிழ்மொழி மாத்திரம், தமிழ் இனம், மொழி, பண்பாடு, நாகரிகமெல்லாம் மிக மூத்த ஒன்றாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
செம்மொழிக்காக கடுமையாக போராடினார்கள். இதில் இப்போ சற்று ஒரு 6 மாதத்துக்கு முன்னே ஒரு மொழியை சேர்த்துருக்காங்க மத்திய அரசு. பாலி மொழி, புத்தர் பேசிய மொழி. ஆசியே அழிவுக்கு காரணம்னு சொன்னவர், அவங்களுக்கு புரியலை. அது 2500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. புத்தர் பேசுனது தான், அவருடைய எழுத்துருவாக்கமோ அல்லது அவருடைய பேச்சை எழுதி வைத்தோ எங்கேயுமே இல்லை. அவர் சொன்ன உரையாடல்களை தொகுத்து புத்துருவாக்கத்திற்கும் மீட்டுருவாக்கத்திற்கும் உள்ளாக்கி இருக்கிறார்கள். இன்னும் உள்ளாக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஒரு மொழி பாலி மொழி. கிரேக்கம், லத்தீன் உங்களுக்கு தெரியும், ஆகச்சிறந்த பழமையான மொழிகள். அது எழுத்து வடிவில் இருக்கிற, பேச்சு வழக்கில் இல்லை. ஹீப்ரு மொழி கூட உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது யார் பேசுனதுன்னு உங்களுக்கே தெரியும். மன்னித்தல் மூலமே பாவி கூட மனிதனாக முடியும் என்று நிரூபித்து காட்டியவர். காணுகின்ற சகோதரிடத்தில் அன்பு காட்டாதவன் காணாத தேவனிடத்தில் எவ்வாறு அன்பு கூறுவான் என்று சொன்ன இயேசு பேசிய மொழி. அது புத்துருவாக்கத்துக்கு உண்டு பண்ணது தான். சீன மொழி இருக்கிறது, நல்ல கலை சொற்கள் மிகுதியாக இருக்கிறது. பாரசீகம் இருக்கிறது, 1, 2, 3 நமக்கு தந்த ஒரு கொடை அந்த மொழி. பாரசீக மொழிகள் தான் ஆகச்சிறந்த இன்று இருக்கக்கூடிய மெசொபடோமியா, பாபிலோனிய நாகரிகங்கள், இன்று இருக்கக்கூடிய ஈரான், ஈராக், ஆகச்சிறந்த திரைப்படங்களே அந்த ஈரான், ஈராக்கு தான். ஈரானிய திரைப்படங்களையெல்லாம் பார்த்தால் வியந்து போவீர்கள். சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன்லாம் பார்த்திங்கன்னா சொக்கி போகும். நம்மளாம் படம் எடுக்க சொன்னால் காஞ்சனா 1, காஞ்சனா 2, பேய் 1, பேய் 2. பேய் கூட எத்தனை வருஷம்தான் நம்ம வாழ்கிறது. நான் தங்கியிருக்கிற ரூமில் பேய் இருக்குதுன்னு சொன்னாங்க. நானும் ரொம்ப நாளாவது பார்த்துடணுன்னு ஆசைப்பட்டேன். ஆக இப்படி அதற்கு பிறகு இருக்கக்கூடிய மிஞ்சி இருப்பது 2 தான், சமஸ்கிருதம், தமிழ். சமஸ்கிருதம் நியூஸ் வாசிக்கிறாங்க பார்த்தீங்களா பொதிகை டிவியில். யாருக்காக? அதை தான் சொல்லுங்கள், யாருக்காக? சமஸ்கிருதம். அதாவது மோகமுல்லுன்னு ஒரு நாவல், தி. ஜானகிராமன் எழுதியிருக்க நாவல். அதை நீங்கள் அவர் தொடக்கத்தை உடனே சொல்லுவார். ஏதாவது ஒரு ஊரில் போய் நீங்கள் பாவம் பண்ணிட்டீங்கன்னா கோயிலுக்கு போகணுமா. என்ன கோயிலுக்கு போனால் என்னென்னா பாவ விமோச்சனம் அடைஞ்சிருமா. சரி, கோயில் உள்ள ஊர்லேயே ஒருத்தன் பாவம் பண்ணிட்டான், என்னையா செய்கிறதுன்னு கேட்டால் அவன் வாரணாசி போகணுமா. பாவம் செஞ்சவன்லாம் இப்போ வாரணாசி தான் போயிட்டுருக்காங்க. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. மலேசியா குலாலம்பூர் மாநாட்டில் ஆசிரியர் ஐயாவும் நானும் அருகில் தான் உட்காந்துருந்தோம். ஆசிரியர் பின்னால் வந்துட்டு இருந்தார், நான் முன்னால் போனேன். நான் இப்போ முன்னாள் அமைச்சர் தான். கோட் ஷூட்டில் போகும்போது மினிஸ்டர்ஸ் கம்மிங்னு சொல்லி வழி விட்டுட்டே போனாங்க. ஆசிரியர் கேட்டார், யார் மினிஸ்டர் வந்திருக்காருன்னார். பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், வைகை செல்வம்னு சொல்கிறாங்க. நல்லதாக போச்சு, அப்படியே போயிடலாம். நாங்கள் லேட்டாக போயிட்டோம், அதுக்குள்ளேயும் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார். அது மாதிரி அது வேறு விஷயம். பதவி வரும், பதவி போகும். வாரணாசிக்கு போனால் பாவ விமோச்சனம் அடைஞ்சிருமா. சரி, வாரணாசியிலே இருக்கிறவன் பாவம் பண்ணிட்டா என்னையா பண்ணணும்னு கேட்டால் அவன் கும்பகோணத்துக்கு வரணுமா. பிரிட்டிஷ்காரன் ஜீவோ போடுறதுக்கு முன்னாலே கும்பகோணத்துக்காரன் ஜீவோ போட்டுருவான். பழைய காலத்து கணக்கு. அவனுக்கு முன்னாலே இவன் ரெடியாக வச்சுருப்பான் அந்த அளவுக்கு. சரி, கும்பகோணத்துக்காரன் பாவம் பண்ணால் எங்கேயா போகணும் அப்படின்னு கேட்டால் அவன் கும்பகோணத்தில் இருந்தாலே போதுமா, பாவ விமோச்சனம் அடைஞ்சிருமா. இது நிச்சயமாக எழுதினவங்க கும்பகோணத்துக்காரங்களாக தான் இருக்கும். கும்பகோணம் ஜீவம் மாதிரி. அந்நிய சேத்திரே கிருதம் பாவம் புண்ணிய சேத்திரே வினயச்சதி புண்ணிய சேத்திரே கிருதம் பாவம் வாரணாசியாம் வினயச்சதி வாரணாசியாம் கிருதம் பாவம் கும்பகோணே வினயச்சதி கும்பகோணே கிருதம் பாவம் கும்பகோணே வினயச்சதி. நல்லா இருக்குது, நன்னா இருக்குது, பேஸாக இருக்குது. ஆனால் பேச்சு வழக்கில் இல்லையே, என்ன செய்கிறது? அதுக்கு போய் நீங்கள் இவ்வளவு கோடிகளை உருவாக்கி இவ்வளவு கோடிகளை கொட்டி கொடுத்து
அதை புத்துருவாக்கத்திற்கும் மீட்டுருவாக்கத்திற்கும் உள்ளாக்குறீங்களே, இது நியாயமா என்கிற கேள்வியைத்தான் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் மொழியில் என்ன குறை கண்டீர்கள்? 8 மொழி இருக்கிற இந்த செம்மொழி தகுதி படைத்த முதிகளில் பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் இருக்கிற ஒரே மொழி தமிழ் மொழிதான். ஆகவேதானே தண்டி அலங்காரத்தில் எங்கள் சங்க பாவடன் சொன்னான், ஓங்கிரடை பிறந்து உயர்ந்தோர் சுலவிலங்கி வீங்கொடி நீர் ஞானத்து இருடகற்றி அங்கோர் விண்ணேர் தனியாடி வென்றது ஒரு ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் என்று சொல்வார். விண்ணேர் என்று சொன்னால் கதிரவன். கதிரவன் எப்போது தோன்றினான் தெரியாது. எங்கள் தமிழும் எப்போது தோன்றியது தெரியாது. அதைத்தானே எங்கள் வழக்குரைஞர் சொன்னார்கள், அருள்மொழி அவர்கள். கன்னடமும் கடிதருங்கும் கவின் விளையாரமும் துருவும் முன்னுதரத்து உதித்தெழுந்து ஒன்று பலவாகினும் ஆரியம்போல் உலக வழக்கடிந்து முடிந்து சிதையாவன் சீரிடமை சேன் மறந்து வாழ்த்துதுமே என்று மனோன்மணியம் சுந்தரனார் சிலாகித்து பேசினானே. அந்த மொழியில் என்ன குறை கண்டீர்கள்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போதி இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னானே. தன்னை எரித்து தனலாக எரிந்து இருட்டும் உலகத்துக்கு தானே நெருப்பாகி வெளிச்சத்தை தந்த எங்கள் எட்டயபுரத்து பாட்டன். அவரும் அவாள் தானே, ஆனால் உங்கள் பக்கம் சப்போர்ட் பண்ணலையே. அதுதானே நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, எங்கள் பாவேந்தன் பாரதிதாசனாவது சொல்லுவேன், நீங்கள் ஏதாவது சொல்லலாம். தமிழுங்கள் இளமைக்கு பால் என்ப தமிழங்கள் புகழ்மிக்க புலவருக்கு சொன்னார். அவங்க ஆளுங்க திராவிடர்கள் சொல்ல. பாரதியும் சொன்னார்ல, அதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா? 8 மொழி கற்றுக்கொண்ட பாரதி தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னார். இப்போது மீண்டும் பாரதியை கொண்டு போய் காசியிலே தமிழ் சங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். நாங்கள் அதில் தான் சில நேரங்களில் மக்கள் யோசிக்க தொடங்குகிறார்கள். அதற்கு பிறகு கன்றினில் குரல் வாங்கி கண்ணி தமிழில் கால் வாங்கி நின்று செல்லும் நெடிய காவிரியில் உடல் வாங்கிய கவியரசு கண்ணதாசன் தான் சிலாகித்து சொல்லுவான், கதிர் வெடித்து புலம்புவில கடல் கொதித்து சூடாற்ற முதுமிகு நிலப்பரப்பின் முதற்பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் நலம்படர்த்த தமிழரங்கே பதி மதுரை பெருவழியில் இப்படியே பேசிக்கிட்டே போவான். பொழுதளந்த நேரத்தினை புல்லறியும் பூமலர்ந்த நேரத்தினை வண்டறியும் சேய் பிறந்த நேரத்தினை குழந்தை பிறந்த நேரத்தினை தாயறிவாள் செந்தமிழே உன் பிறப்பை யார் அறிவார்? யார் அறிவார்? ஆகவேதானே சொல்லுவார்கள், பொங்கும் பூரிக்கும் புது வெள்ளமாகும் கொதிக்கும் குதிக்கும் குடிதண்டலாகும் ஏறும் சீரும் இடமாலையாகும் தேடும் கூடும் அது தேவாரமாகும் என்று எங்கள் தமிழ் மொழியை நாங்கள் சிலாகித்து பேசுகிறோம். ஆகவே நவோதய பள்ளிகள் கூட இப்போ கொண்டு வரலாம்னு பார்த்தாங்க, இங்கே முடியலை. நவோதய பள்ளிகள் நல்லது தானே. நான் தினமணியில் நாளைக்கு அந்த கட்டுரை வரும்னு நினைக்கிறேன். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பள்ளி, சரி நல்லது. ஆனால் அந்த பள்ளியில் என்ன சொல்கிறீங்க, 3வது மொழி ஹிந்தி இருக்கணும் அப்படின்றீங்க. 8 வரைக்கும் தாய்மொழி கல்வி, 8க்கு பிறகு இந்தி மொழி கல்வி. நீங்கள் இந்தி மொழியை எடுத்துவிட்டு அவர்களுடைய தாய்மொழியிலே கற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் ஒரு ஆணையை பிறப்பித்தால் நாங்கள் ஏற்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் ஏன் நீங்கள் அதிலே உள்ள இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை, பொதிந்து கிடக்கிற அந்த ரகசியத்தை நீங்கள் ஏன் அறிய மறுக்கிறீர்கள்? ஆக எந்த நிலை எடுத்தாலும், அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சர்க்காரானாலும் சரி, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சர்க்காரானாலும் சரி, எந்த நிலையிலும் எங்கள் இருமொழிக் கொள்கை தான் உயிர்மொழிக் கொள்கையாக இருக்கிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. தாயை மறுதளிப்பதும் தாய்மொழியை மறுதளிப்பதும் ரெண்டும் ஒன்று தான். மறுதளித்துவிட முடியுமா எங்கள் மொழியை, எங்கள் இனத்தை, எங்கள் பண்பாட்டை, எங்கள் நாகரிகத்தை, எங்கள் கலாச்சாரத்தை? அண்ணன் வழக்கறிஞர், சிறந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கும், அங்கே போயிட்டீங்களே வைகை செல்வேன் அப்படி. என்ன செய்கிறது? சில நேரத்தில் விருப்பப்படாமல் கல்யாணம் நடந்துடும். அம்மா பேச்சு அம்மா சொல்கிறது கல்யாணம் நடந்துடும், அப்பா சொல்லி கல்யாணம் நடந்துடும், மாமா மச்சான் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிடுவாங்க. சில நேரத்தில் பிறந்த போதே சொல்லிடுவான். ஆமாம், பிறந்து பேர் வைக்கும் போதே உனக்கு மாப்பிள்ளை இவதான்டா அப்படின்னு சொல்லிடுவான். அதில் நான்லாம் தப்பிச்சிட்டேன். எப்படின்னா, 25 வயசு வரைக்கும் எனக்கு தான் கட்டித்தருவேன்னு எங்கள் அத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க.
25 வயசுக்கு பிறகு தான் பொருத்தம் சரியில்லைன்னு எங்கள் ஆண்டிப்பட்டி ஜோசியர் சொல்லிட்டார். அதில் தப்பிச்சவன் தான் நான். ஆக ஆக இப்படி இது ஒரு பக்கம் இருக்குது. ஆக இப்படி பல சூழ்நிலைகள், பல உணர்வுகள், உணர்வுபூர்வமான எண்ணங்கள் இப்படியெல்லாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் மிக அற்புதமான சொன்னாங்க. நீங்கள் இந்தி மொழி கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள், அவர்கள்லாம் இங்கே இஸ்ரோவில் வேலை செஞ்சாங்களா, இல்லை வேறு எங்கேயாவது மிகப்பெரிய இடங்களிலே பணியாற்றி இருக்கிறார்களா அப்படின்னா இல்லை. ஆவுல் பக்கீர், ஜெயினுலாபுதீன் என்ற அப்துல் கலாம் என்று அழைக்கப்படுகிற மகத்தான ஈடுகிணையற்ற ஒரு கடலோர படகுக்காரரின் மகன் கடலளவு விரிந்து இமயமாய் உயர்ந்து நின்று ஒரு ஏவுகணை நாயகனாக உயர்ந்து நின்று 11வது குடியரசுத் தலைவராக உயர்ந்து நின்றாரே, அவர் இந்தி மொழி கற்றாரா? ஏவுகணையை நமக்கு தந்தார் இல்லையா? சாராபாய்க்கு பிறகு அதை முழுமையாக அர்ப்பணிப்பு உணர்வோடு தந்தார். அணுகுண்டு வெடித்த அகலத்தின் கவனத்தை ஈர்த்து 74க்கு பிறகு, இந்திரா காந்திக்கு பிறகு அடல் பிஹாரி வாஜ்பாய் புத்தர் சிரித்தார் பார்ட் 2. அதற்கு பிறகு அந்த பொக்ரானில் அணுகுண்டு வெடித்த போது அதற்கு மூல காரணமாக இருந்த வித்தாக, விதையாக, உரமாக இருந்தவர் யார்? எங்கள் தமிழன் அப்துல் கலாம் தானே. ஆக இவைகளெல்லாம் ஒரு புறம், இவைகளெல்லாம் நம்முடைய நாட்டுக்கான பங்களிப்பு, இந்த நாட்டுக்கான அர்ப்பணிப்பு. எந்த நிலையாக இருந்தாலும் மொழி திணிப்பை தமிழகம் ஏற்காது. எந்த நிலையாக இருந்தாலும் அதுதான் மிக முக்கியம். சிபிஎஸ்சி பள்ளிகளில் என்ஓசி நாங்கள் தான் தரணும். இப்போ நான் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கும்போது தரணும். இப்போ என்ன சொல்கிறான், என்ஓசி இவங்க ரொம்ப தொந்தரவாக இருக்குது, என்ஓசி கூட ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் தர தேவையில்லைங்கிறான். நேரடியாக அவங்களே கொடுத்துட்றாங்க. எப்படியெல்லாம் நம்மை கட்டுப்படுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் நம்மை மிரட்ட முடியுமோ அப்படியெல்லாம் அச்சுறுத்தி பார்க்கிறது ஒரு அதிகார வர்க்கம். மெத்த படித்த மேதாவி ஒரு அரசியல் தலைவர் சொல்லியிருக்கார், இன்னும் 10 வருஷத்தில் தமிழ்நாட்டில் ஹிந்தி தான் பேசுவாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓங்கி ஓங்கி சத்தம் போட்டாலும் இங்கே முடியுமா, நடக்குமா? நடக்காது. ஆகவே தமிழ் இன உணர்வோடு, தமிழ் மொழி எண்ணத்தோடு, நம்முடைய ஊனில், உணர்வில், உதரத்தில், நாடி நரம்புகளில் கடந்திட்ட தமிழ் அன்னையை நாம் போற்றி பாதுகாக்கின்ற ஒவ்வொரு காலகட்டமும் வேலை. அடிக்கடிக்க பந்து உந்துகிறது, அறுக்கறுக்க வைரம் மின்னுகிறது. நீங்கள் எவ்வளவு எங்களை திணித்தாலும் நாங்கள் ஓங்கி உயரத்தில் நிற்போம். அதைத்தான் இந்த பராசக்தி காட்டுகிறது. தினேஷ் கூட என்னை அழைக்கிற போது சொன்னார், பராசக்தி எதிர்பார்ப்பு சிவகார்த்தியனை விட இந்த டிபேட் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. நேற்று வச்சிருந்தார் அவர் இந்த நிகழ்ச்சி. மொழி போராட்டத்தினுடைய ஆகச்சிறந்த ஆளுமைமிக்க ஒரு தலைவர் எல்ஜி அவர்கள் இயற்கை எழுதிவிட்டார் என்ற காரணத்தினால் இன்றைக்கி அதை வச்சுருக்காங்க. ஆக எந்த நிலை இருந்தாலும் நாம் உணர்வோடு நாம் இருப்போம். அது எந்த கட்சியாக இருந்தால் என்ன, தமிழ்தானே தாய். தன் கையே தனக்கு உதவி இல்லை என்று சொன்னால், தமிழரே தமிழ் பேசவில்லை என்று சொன்னால் யார் பேசுவார்கள்? அதுதானே முக்கியம். தமிழுக்கு அமுதென்று பெயர், தமிழனுக்கு அகதி என்று பெயர் என்று கன்னடாவிலே ஒரு ஈழத்தமிழர் சொன்னதை கேட்டு கண்ணீர் வடித்தேன். ஆக தமிழ் உணர்வோடு நாம் எப்போதும் இருப்போம். மொழி திணிப்பை எதிர்ப்போம். வணக்கம்.